சும்மா பைக்லேருந்து இந்த ஊரில் அந்த ஊர் வரைக்கும் போயிட்டு அவ்வளோதாங்க, இந்த ஊரில் இந்த ஊருக்கு வந்துட்டாங்க, இந்த ஊர் 2 ஊரையும் கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ட்ராவல் கிடையாது. அப்படி இருக்கிற பொசிஷன்லேயும் நீங்கள் இப்படி ஆக்டிவாக வந்துட்டீங்களா? இதுதான் தனி மனித தைரியம்பாங்க. அந்த மாதிரி இருக்க பசங்களுக்கு தான் அந்த ஊக்கம். உங்கள் மைண்ட் செட் தான் எனக்கு அட்வென்ச்சராக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. குடும்பம், கொண்டாடி, புள்ள குட்டி இதெல்லாம் கரை சேர்க்கணுங்கிறதுனால சூத்தியும் வாயை மூடிட்டு. ஆனால் நீங்கள் அந்த லிட்ரரி வேல்யூ மாதிரி இவங்களுக்கு மனசுக்குள்ளே பிடிச்சது தானே அப்படி பண்ணுறீங்க? ஆமாம், பிடிச்சது தான். மலைதலும் தெரிதலும் அப்படி தானே? ஆமாம், அவ்வளோதான் மனசே விட்டு போச்சு. இதுக்கப்புறம் ப்ளாக் பண்ணுற மைண்ட் செட்டே இருக்க முடியாதுங்க. அப்படியே ஒரு மாதிரியே டல் ஆகிடுச்சு, சொங்கி போன மாதிரி ஆகிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தென்காசியில் தாங்க இருக்கிறோமே. இன்றைக்கி டே 3 தாங்க. நேற்று ஈவினிங் ப்ளாக் பண்ணே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கோப்ரோலேருந்து கேமரா வந்து ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அதோட ஸ்டாப் ஆகிடுச்சு. அது எனக்கு தெரியல. நீ காலையில் எடுத்து ஆன் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது கோப்ரோவில் சார்ஜ் இல்லை. அதனால தாங்க நேற்று வீடியோவில் என்னால் என் பண்ணியிருக்க முடியாது. அப்படியே பாதிலே கட்டாயிருக்கும். நேற்று நைட்டு எங்கே தங்கணும்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இதில் இந்த ஹோட்டல் தாங்க தங்கன்னே. அதாவது ரூம் எடுத்து தங்கலை, டீ குடிக்கலான்னு வந்தேன். டீ குடிச்சிட்டு ஃபோனுக்கும் பவர் பேங்க்கும் சார்ஜ் போட்டேன். சார்ஜ் போட்டதோட சரி ஓகே இது நல்லா இருக்குது இடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே கேட்டாங்க டென்ட்டு போடலான்னு சொல்லி. கேட்டதுக்கு இல்லை டென்ட்லாம் போட தேவையில்ல, இங்கே வந்து பிரச்சனையாகும், ஹைவே பக்கத்தில் ரோடு இருக்கிறதுனால போலீஸ்காரங்க கேட்பாங்க, நீங்கள் உள்ளே வந்து படுத்துக்கணும்னு சொல்லிட்டு தங்கமாக சொன்னாங்க. பெரிய விஷயம். ஒரு சில பேர்லாம் இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் தான் வேண்டாம், இல்லை இங்கே செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. மற்றபடி எல்லாருமே வந்து என்கிட்ட இது வரைக்கும் குவைட்டாக பொலைட்டாக தாங்க நடந்துக்கிறாங்க. ஹெல்ப் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி கேட்ட வரைக்குமே அவ்வளோ தங்கமாக பார்த்துக்கிறாங்க. இந்த சைடில் தேனி சரி, தென்காசி சரி, இந்த சைடில் வந்த வரைக்குமே சரி யாருமே இல்லைன்னு சொன்னதே கிடையாது. பெட்ரோல் பங்காக இருக்கட்டும் சரி, இல்லை எதனா ஒரு கடையாக இருக்கட்டும் சரி, எல்லா இடத்துலையும் இப்படி தான். இங்கேருந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஓல்டு குற்றாலம் தாங்க போகிறோமே. அதாவது பழைய குற்றாலம் தான் போகிறேன். மற்றதெல்லாம் வந்து நான் போக போக மோட்டா விளைவிங்க சொல்கிறேன். ஏன்னா எல்லாத்தையுமே வந்து இப்படியே சொல்லிட முடியாது. போக போக மோட்டா விளைவிங்க சொல்கிறேன். சரி, நீங்களும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஆமாம், போயிட்டு வரவா? போயிட்டு வரேன். என்னை பார்த்துன்னு ரொம்ப நன்றி. தங்க வச்சதுக்கு. உங்களுக்கு இல்லை, எனக்கு ரொம்ப பெரிய மேட்ரு. ஒரு சில இடத்துல கிடைக்காது எனக்கு. ஆமாம், உதவின்னு கேட்டால் நம்மளாம் முடிஞ்சே செய்வோம். பார்த்துட்டே இது நல்லா சிரிச்ச முஞ்சோடையே கலக்குது. நேற்று வந்ததுலேருந்து இங்கே தானே இருக்கிறேன். ஈவினிங் போல் வந்தேன். இந்த விடிய காலம் வரைக்கும் இங்கே தான் இருக்கிறேன். விடிய காலம் 7 மணி 7 மணிக்கு மேலே ஆகுது. பார்த்து போ, நீ பைக் பார்த்து ஓட்டுறியா? ஓகேண்ணா. சரி சரியா? வேணா யார் கிடைச்சா இங்கே வா, திரும்பி ரிட்டர்ன் பார்ப்போம். கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தேன்னா, தென்காசி வந்தேன்னா கண்டிப்பாக இந்த பக்கம் வருவோம். அது இதெல்லாம் மறக்க முடியுமா? ஏன்னா ஒரு நாள் பொழுதே எனக்கு இங்கே தானே ஓடிச்சு. மறக்கவே முடியாது. இந்த பச்சை சட்டையும் மறந்துட மாட்டேன். கடைசி வரைக்கும் உங்கள் பேரே கேட்கல. நான் உங்கள் பேர் என்னண்ணா? காளீஸ்வரன். நான் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக என்ன சொன்னேன், பச்சை சட்டை இப்படியே சொல்லி நின்ட்டேண்ணா. யார் கேட்டாலும் பேரே கேட்கல. சரிண்ணா, போய்ட்டு வரேண்ணா. பாய்ண்ணா. வீடியோ போடலாம்ல? அதில் இல்லை, ஏன்னா உங்கள் பர்மிஷன் இருக்கணும்ல. சரிண்ணா, நீங்கள் என்ன பேசுனீங்களோ அதுதான் வரும். பாய்ண்ணா. சரிண்ணா. கண்டிப்பாண்ணா. நேற்று ஈவினிங் ஒரு 3 மணி போல் இங்கே வந்தாங்க. 3:30 போல் இங்கே வந்தேன். நேற்றுலேருந்து இங்கே தாங்க இருக்கிறேன். இப்போ காலையில் ஒரு 7:30 மணி ஆகுது. 7:30 மணியா 7 மணியான்னு தெரில, சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் 7 மணி தான் நினைக்கிறேன். இந்த டைம் வரைக்கும் இங்கே தாங்க இருந்தேனே. ஃபோனை ஃபுல்லாக சார்ஜ் போட்டேன், பவர் பேங்க் ஃபுல்லாக சார்ஜ் போட்டேன். நான் ரூமில் இருந்தால் எப்படி இருக்கணும் அப்படி தாங்க இருந்தேனே. சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பாட்டு காசே வாங்கலை. நான் கொடுக்குறேன் வாங்கவே இல்லையே. 2 டீ குடித்தேன். அதுக்கப்புறம் ஒரு இது எடுத்து தின்னேன். அதாவது நான் சாப்பிட்டேன், காசு கொடுக்கலாம் மைண்ட் செட் தான் ஆரம்பத்தில் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் என் கதையை ஸ்டோரியெலாம் எல்லாத்தையும் கேட்ட பிறகு வேணாம், இல்லைனா நீங்கள் இடம் கொடுத்தது எனக்கு பெரிய விஷயம், தர்ம சங்கரத்துக்கு உள்ளாக்கிடாதீங்க, என்ன தயவுசெய்து காசு வாங்கிக்கோங்க. தம்பி போட்டுறாத, ஜிபேயில் போட்டுறாத, கணக்கு முடிச்சாச்சுப்பா, போட்டுறாதாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் ஜிபேவும் பண்ண முடியல. கையில் காசு கொடுத்தா பாக்கெட்டில் வச்சு அவரும் என் பாக்கெட்டில் வச்சு விட்டுறாரு. அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கினாங்க. இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறப்ப, இந்த மாதிரி நல்ல உள்ளங்களை பார்க்குறப்ப தான் இன்னும் அதிகமாக ட்ராவல் பண்ணணும், நிறைய மக்களை சந்திக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. ஒரு சில நேரத்தில் அப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி போயிடணும். ஓல்டு குற்றாலம் இந்த சைடு தான் 2.4 கிலோமீட்டர் காட்டுதுங்க. ஆக்சுவலாக நான் அங்கே போனதே வந்து டீ குடிச்சிட்டு சார்ஜ் போடுவோம். சுத்தமாக 2 பேட்டரியிலுமே சார்ஜ் இல்லை.
vlog எடுக்க முடியாது. அப்புறம் ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை, பவர் பேங்க்லேயும் சார்ஜ் இல்லை. சரி சார்ஜ் போடுவோம், எதனா ஒன்றுத்துனாச்சும் சார்ஜ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். அப்புறம் தம்பி நீ சார்ஜர் மட்டும் இது நீ ஃபோனை மட்டும் கொடுப்பா, என்கிட்ட சார்ஜர் இருக்குன்னு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ என்கிட்ட இருந்து ஒரு சார்ஜர் எடுத்து கொடுத்து இந்தாங்க நான் இது பவர் பேங்க் கொடுறேன், கொடுப்பா போட்டுறேன் அப்படின்னு சொல்லி. வேறு எதனா போட வேண்டியது இருக்குதாப்பா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நான் இது 2 மட்டும் போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சரி நானும் ஒரு ஆளுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு டைம் ஆகுது ரொம்ப நேரம், சரி ரொம்ப நேரம் இங்கேயே நம்ம சார்ஜ் போர்டு கொடுத்துன்னு இருக்கோமே, நம்ம வேறு எங்கன்னா போயிடுவோம், ஏன்னா ஹோட்டலு 4 பேர் வருவாங்க போவாங்க, நம்ம ஒரே இடத்துல உட்காந்து வைக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்தது. ஆனால் அவர் இருப்பா சார்ஜ் ஏற்றோம் ஃபுல்லாக ஆகிருக்காது, பவர் பேங்க் அதுக்குள்ளே ஃபுல்லாக இருக்கும், ஃபுல்லான பிறக்கே போகாது. இங்கே மோஸ்ட் ஆஃப் பீப்புள் எப்படி சுற்றுறாங்கன்னா சட்டை எல்லாமே சுற்றுறாங்க. அந்த பைக்கில் இருந்தாலும் சரி கார்லேயே இருந்தாலும் சரி ஒன்று மேலே போட்டுக்கிறாங்க கைசு மேலே, அந்த துண்டே சுற்றுறாங்க. ஒரு சில நேரத்தில் அந்த துண்டு கூட இல்லை, வெறும் இந்த சாக்ஸ் போட்டு சுற்றுறானுங்க, இல்லை லிங்கி போட்டு சுற்றுறானுங்க. அப்படி இப்படின்னா சுத்தமாக ட்ரெஸ் இருக்க முடியாது. ஒரு சில பேர் ஸ்லீவ்ஸ் போடுறாங்க, ஒரு சில பேர் ஸ்லீவ்லெஸ் போடாமல் வெறும் சாக்ஸு லுங்கி மட்டுமே கட்டின்னு சுற்றுறாங்க. பைக்கில் போனால் கூட அப்படி தான் போகிறாங்களே, எதனா ஹோட்டலுக்குள்ளே போய் சாப்பிட போனாலும் அப்படி தான் போகிறாங்களே. இதை பாருங்கள், அப்படி இப்படியே தான் சுற்றுறாங்க. இந்த சைட்லாம் பார்த்து நீங்கள் போன விளாக் இந்த விளாக்லாம் பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும், எல்லாம் இப்படி தான் சுற்றுறேன். நான் எந்த அளவுக்குலாம் இருக்கலாம் எதிர்பார்க்கலங்க. ஆனால் ரஷ்ஷு ஓவரு, பட்டு வெளியே சுற்றுறவங்களாம் ஃபால்ஸ் விட்டு குளிச்சுட்டு வந்தோடனே ட்ரெஸ்ஸை மாட்டிக்குவாங்க அப்படி தான் நினச்சேன். இங்கேனா அப்படியே சுற்றுறாங்க. பக்கத்தில் ஃபால்ஸ் இருக்குதுல்ல இல்லைங்க, இங்கே அப்படியே 1 by 1 போகிறதுக்கோசரம் அப்படியே போயிடுறாங்க பொழுது. எல்லாமே இந்த 5 கிலோமீட்ரு 10 கிலோமீட்ரு அப்படியே இதுக்குள்ளேயே அடங்கிடுது. அதை தாண்டி ரொம்ப தூரமாக போகிற மாதிரி இல்லை. அதுக்குள்ள ஊர் எப்படின்னா லோக்கல் மாரியே இருக்குது. அவ்வளோதான் உள்ளே வந்துட்டோம் பாருங்கள். இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கோப்ரோவில் வேறு SD கார்டு வேறு காலியாக போகுது, அதை வேறு சேஞ்ச் பண்ணி ஆகணும். வாங்க போயிட்டு ஃபால்ஸுக்கிட்ட உங்களுக்கு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பைக்கை பார்க் பண்ணிட்டு இப்போ நடந்து போயின்னு இருக்கிறேங்க ஃபால்ஸுக்கு. இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காதான். இதுக்கு போயிட்டு பஸ்ஸு போகுது, ஆட்டோ போகுது. பஸ்ஸுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா, ஆட்டோவும் 10 ரூபான்னு சொல்கிறாங்க. 10 ரூபாவா 20 ரூபான்னு தெரியல ஆட்டோ. ஆனால் 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காதான். இங்கே லோக்கல் ஆளுங்க கடை போட்டுன்னு இருப்பாங்களே, அவங்ககிட்ட விசாரித்தேன். அவங்க தான் சொன்னாங்க 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் ஒரு சில பேர் நடந்து போகிறாங்க, ஒரு சில பேர் ஆட்டோவில் போகிறாங்க, ஒரு சில பேர் பஸ்ஸில் போகிறாங்க. பஸ்ஸு எனக்கு என்ன ஷாக்கிங்கு, என்னடா பஸ்ஸில் போகிற அளவுக்கு தூரமாக இருக்குது அப்படின்னு. உள்ளது எனக்கு ரோடெலாம் நல்லா தான் இருக்குது, பஸ்ஸு போகிற மாதிரி ரோடு போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் பைக் மட்டும் அலோவ் பண்ணல, பைக் கார் எதுவுமே. பஸ்ஸு ஆட்டோ இது மட்டும் அலோவ் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்க சம்பாதிக்கணும்ல அதுக்கோசரம். ஃப்ரெண்ட்ஸ் பழைய குற்றம் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், திரும்பி காட்டுறேன் பாருங்கள். ஓ இதுதாங்க ஓ இது டென்ட்டுண்ணா. இதில் துணிமணிலாம் வச்சுக்கோண்ணா. இதில் தானே சமைக்கிற பாத்திரம் எல்லாமே வச்சுருக்கேண்ணா. என்ன இல்லை பேக்கிங் வச்சு அதுக்குள்ளே தான் ஸ்டவ்வு, கேஸு, அப்புறம் ஆயிலு, அப்புறம் பாத்திரம், கரண்டி, கத்தி எல்லாமே அதுக்குள்ளே தான் சரி. சமைக்கிற பொருட்களெல்லாம் அதில் என்னென்னா விறகுலாம் இல்லை, அது எங்கே ஃபயர் ஆகிடாது காட்டில் போய்ட்டு இது பண்ணா. இப்போ வர்ற வழியில் நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்க? தென்காசி வந்துட்டு இந்த கருப்பனை டேம்னு ஒன்று, அப்புறம் அடைவநீர் நல்லா இருக்கும், அடைவநீர் டேம் பார்த்தேன், அதுக்கப்புறம் குண்டார் டேம் பார்த்தேன், அப்புறம் 5 ஃபால்ஸ் பார்த்தேன், அப்புறம் குற்றாலம் பார்த்தேன். எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் போகிற இடம் வர. ஆமாம் நம்மளும் பேட்டியில் இடம் போட்டுருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் ஆமாண்ணா. யூடியூப் இருக்கீங்களா? ஆமாண்ணா. என்ன சேனல்? சிவா 235. சிவா 235 அப்படியே போட்டிருக்காரு. சிவா 235 அடிட்டு போட்டிருக்கோம், வெளியே போட்டிருக்கோம், ஜர்க்கிங்கும் இருக்கும். இதோட காஸ்ட் எவ்வளோ ஆகுது? இதோட காஸ்ட்டா? இது வந்து 3000ண்ணா. இது என் ட்ரெஸ் தான், பேக் மட்டும் 2000 ரூபாய், அது திங்ஸ் வந்து 1000 ருபீஸ். சமைக்கிற கிட்ட. ஆமாம். அப்புறம் என்ன கேமரா தான். இது யார் பைக்கு? உங்கள் பைக்கு அது? இதுதான் என் பைக்கு. நாங்கள் நேரில் இது நாங்கள் உட்காந்துருந்தேன். இதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் 7 நாளாக சுற்றுறீங்களா? 10 நீயோட 12வது நாள். சூப்பர். சென்னையிலேருந்து ஒவ்வொரு இடமா போய் கவர் பண்ணே வரேன். ஃபஸ்ட்டு கள்ளக்குறிச்சி போனேன். கள்ளக்குறிச்சியிலேருந்து ஃபஸ்ட்டு என் ஊருக்கு நைட்டு வந்து கள்ளக்குறிச்சி தான். கள்ளக்குறிச்சியிலேருந்து பெரம்பலூர் வந்தேன். பெரம்பலூர்லேருந்து திருச்சி, திருச்சியிலேருந்து மதுரை, மதுரையிலேருந்து தேனி, தேனியிலேருந்து விருதுநகர், விருதுநகர்லேருந்து தென்காசி. நான் இது இன்னைக்கு இதுக்கு போயிடுவேன், திருநெல்வேலி போயிடுவேன். அடுத்து எங்கே போகிறீங்க? திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி,
அப்படியே அந்த ஓரம் அப்படியே கடல் சார்ந்த இடமா இல்லை கடல் சார்ந்த இடம். தஞ்சாவூர் அந்த மாதிரி. அதே தானே. நீங்கள் சொன்னதை அடிச்சோன்னா டக்குன்னு வந்துட்டேன். என் பையனும் அந்த கேமராமேன் தான் இருக்கிறான், சினிமோட்டோகிராஃபி. அவன் சரியான சோம்பேறி. அவன் உங்களை மாதிரி அட்வென்ச்சரெல்லாம் அவன் பண்ண மாட்டான். உங்கள் மைண்ட் செட் தான் எனக்கு அட்வென்ச்சராக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. இந்த வயசுலையாண்ணா? இந்த வயசுலையா? ஆனால் அந்த நீங்கள் சொல்கிற அந்த குடும்பம், கொண்டாடி, புள்ள, குட்டி இதெல்லாம் கரை சேர்க்கணுங்கிறதுனால சூத்தியும் வாயை மூடிட்டு அமௌண்ட் இருக்கிறேன். நீங்களாம் சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி வந்துட்டேன் நான். அவங்களும் கிளம்பி இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் இதே மாதிரி சிங்கிளாகவே நீங்கள் வருங்காலத்தில் கல்யாணம்லாம் முடிங்க. இப்படியே நடந்து கூட இந்த மாதிரி 2 வீலரில் இந்த பெரிய எல்லையற்ற இந்த பிரபஞ்சத்தை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏராளமான நிறைய பேர் இருக்காங்க. சமீபத்தில் டக்குன்னு உங்களை பார்த்தா நீங்கள் ஒரு இதாக தெரியுதியா, உங்கள் இந்த மனசுக்குள்ள அதை வச்சிருக்காரு பாருங்க. ரிட்டையர்டு பேங்க்ல உள்ள ஒரு ஸ்டாஃபோ அதிகாரி, ஆனாலும் அது விஆர் வாங்கிட்டு இப்படித்தான் இப்படியே போய்கிட்டு இருக்காங்க. அவருக்குள்ள தெரியல, இப்போ பார்க்குறப்பதான் வெளியே வருது. நம்ம இந்த மாதிரிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டோமே. பெரிய ஸ்போர்ட்ஸ்மேனாக வரணும்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி ஊராக சுற்றணும் அப்படிலாம். கல்யாணம்னு ஒரு லைஃப்பில் வந்துட்டு எல்லாம் மாற்றிடுச்சு. அது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து அந்த லவ்வுக்கு அடிமையாயிருவீங்க. லவ்வுக்கு அது ஒரு சிம்பத்தி ஆயிரும். ஐயோ இது நம்ம நம்மள நம்பி குழந்தை குட்டியாக இருக்குது. வலுவே குறைஞ்சிருந்த தலைவர் மச்சான் எப்படி வந்துட்டேன்னு என் பொட்டாட்டி பிள்ளைகளை அங்கே விட்டுட்டு வந்துட்டேன்னு எனக்கு ஃபீல் இருக்குது. ஆனால் அவங்க வரமாட்டாங்க. பட் நமக்கு வந்து அவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம இங்கேருந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோமே, அது ஒரு கில்ட்டி தான் இருக்கும். இதுதான் பெஸ்ட்டு. இது மாதிரி இருக்கணும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். இதை கிடைக்கிறத சாப்பிட்டு ஃப்ரெண்டாக வந்துக்கிறீங்களா? ரிலேட்டிவ் தான். ஃபேமிலி மட்டும் கொண்டு வரல. ஃபேமிலி மட்டும். உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 54,000 சம்திங் இருக்காங்களே. ஆமாம், ஆனால் சப்ஸ்கிரைபர் தான் உள்ள இருக்காங்க. வியூஸ் அந்த அளவுக்கு போகலையே. இது ஒரு நல்ல ப்ரொஃபஷன் அப்படி தானே யூடியூப்புங்கிறது? நல்ல பிக்கப் பண்ணால் நல்ல ப்ரொஃபஷன். அது வரைக்கும் கஷ்டப்படணும். அது எப்போ எப்படி தீக்கூடாமல் போகணும். புதுசாக வர ப்ரொஃபஷன் இது ஃபியூச்சரில் வந்து எப்படி கன்வெர்ட் ஆகுது, என்ன இது எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்க போகிறான் கவர்மெண்ட்டு எதுவுமே. இதில் ஏதோ 10 ரூபா சம்பாதிக்க ஆரம்பிச்சேன்னா உடனே இவங்களை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு உள்ள ஜிஎஸ்டி கூட அதை கொடு இதை கொடு டார்ச்சர். ஏன்னா எப்படி வேணா கவர்மெண்ட் வருவான். ஆனால் நீங்கள் அந்த லிட்ரரி வேல்யூ மாதிரி உங்களுக்கு மனசுக்குள்ள பிடிச்சது தானே அப்படி பண்ணுறீங்க? ஆமாம், பிடிச்சது தான். வலைதளம் தெரிதலும் அப்படி தானே? ஆமாம். அப்படி இருக்கிற பொசிஷன்லேயும் நீங்கள் இப்படி ஆக்டிவாக வந்துட்டீங்களா? இதுதான் தனி மனித தைரியம்பாங்க. அந்த மாதிரி இருக்க பசங்களுக்கு தான் அந்த ஊக்கம் வரும். நம்ம பிடிச்சது பண்ண மட்டும்தான் தொடர்ந்து பண்ண முடியும். இதெல்லாம் பண்ண முடியாது. இப்படி அக்கடான்னு வந்து 10 நாள் நான் இதுக்கோசரம் சேனலுக்கோசரம் பண்ணணும்னு நினைச்சாலும் இப்படிலாம் கிடக்கும். நீங்கள் ஆனால் உங்கள் ப்ரொஃபஷனை இப்படி நீங்கள் ரொம்ப லைச்சு ஒரு 4-5 வருஷம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாக்னேஷனாக ஒரு ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுத்து உங்களால் சர்வே பண்ணதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 10-12 வருஷத்துக்கு மேலே தாண்டி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இளமையில் உங்களை மாதிரி ஒரு அப்படி ஜாலி மைண்டில் இருந்துட்டு ஏன்னா தினமும் அந்த ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே வேலை செய்கிறப்ப லாட்ரி அடிக்குமா அதுவும் அடிக்காது. கொஞ்சம் பெரிய வண்டியாக வாங்க. வாங்கினா இப்போ என் கையில் இருக்குது தான். நம்ம கையில் அந்தளவுக்கு காசு இருந்ததுன்னா வாங்கிடுவேன். அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க? அப்பா வந்து கூலி வேலை, அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு. ரைட்டு. இப்போ என் பிள்ளைங்களுக்கு வராது ஊக்கம். போப்பா, நீ தான் 2 ஏக்கர் சேர்த்து வச்சிருக்கீங்க, அதுதான் 4 படி போங்க. நீர் ஏன் ஜாக்கியார் இப்படி உங்கள் லைஃப்பை அந்த இளமையில் அப்படி ஜாலி பண்ணியிருக்கணும்ல? அங்கே நான் கடை கட்டு அவர் ஜாலி பண்ணியிருந்தாருன்னா அவர் ஃபுல்லாக ஜாலி பண்ணியிருக்க மாட்டார். அவர் கஷ்டப்படுறதுனால தான் அவர் ஜாலியாக இருக்கிறாரு. நான் கேட்குறான். ஆமாம், 10வது படிக்க கேட்குறான். ஆமா, பெங்களூருடைய எவ்வளோமா ரேட்டு போகும், திருச்சியோட எவ்வளோமா ரேட்டு? 11th 12th படிப்பாருமா? மைண்ட் ஏறிடுச்சு. அது மாதிரி பிள்ளைங்க அந்த மாதிரி நம்ம சொத்து சேர்த்து வச்சோம்னா கேட்குதுங்க பிள்ளைங்க. நான் அதுதான் எங்கேயும் இடம் வாங்காமல் இருக்கேன். ஆமாம், நல்லது தான். அவன் போராடுறது தானே வாழ்க்கை. போராடும். என் பையனை இருந்து நான் ஜோதிடத்திட்டு நான் கக்கூசி போயிட்டே வாழ்க்கையை முடிச்சிட்டோம்னா அப்போ அது என்ன பிரயோஜனம்? இது லூஸ் மாதிரி இருக்கானே, இவன் எப்போ வந்து வேலையை விட்டு நிற்பான் என்னன்னு தெரியலையே. அப்படி நம்ம சர்வேலுக்கு நம்ம பாதுகாக்கணும் அப்படியே அவன் நினைப்போம் மனதுக்குள்ளே வரணும். இவன் ரொம்ப நல்லவனாக இருக்கான், நம்ம காலம் பூரா இவன் உயிரோடு இருக்க வரைக்கும் நம்ம எந்த வேலைக்கு போக வேண்டான்ற மாதிரி என் பிள்ளைங்களாம் நினைச்சிட்டாங்க. அப்படி நினைக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை, நமக்கு உள்ள வாழ்க்கை நம்ம வாழ்ந்தாகணும். சீக்கிரம் வண்டி வாங்க, நானும் ஒரு வண்டி வாங்குது 2 பேரும் போவேன் அப்படின்னு. வண்டி என்னடா அப்படி நான் காரே வாங்குறேன்.
காருக்குள்ள பாத்திரம் பாட்டு சரி காருக்குள்ளேயே படுத்துக்க வேண்டியது. இல்லை ரொம்ப நீங்கள் வந்து கம்ஃபர்ட்டாக சோனா எதிர்பார்த்தீங்கன்னா அது வந்து சங்கடமாக இருக்கும். அது பெரிய வேன் வாங்கிட்டோம்னா வேனுக்குள்ளே 2 பேரும் படுத்துக்குவோம். செட்டப் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே சாப்பிட போகிறீங்க. காலைல டிஃபன் சாப்பிடணும்ல இன்னைக்கு. ஏன் பசியையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கீங்க? அப்படியே பசியெல்லாம் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். ஒரு நேரத்தில் பசிக்கிறப்போ சாப்பிடுவேன். அது ஒரு மாதிரி இருக்கும்ல, அப்போ தான் சாப்பிடுவேன். அது வரைக்கும் கண்டுக்க மாட்டேன். இப்போ வேறு வேலைக்கு சாப்பிட்ணும் அப்படிலாம் இருக்க மாட்டேன். சரி அப்படிலாம் இது பண்ண 10 நாள் இது பண்ண முடியாது. இதுக்கு அடுத்தது எந்த ஊருக்கு போட்டிருக்கீங்க டூரு? அது திருநெல்வேலி. திருநெல்வேலி எங்க? நெல்லையப்பர் கோயில், இருட்டுக்கடை அல்வா, அந்த இதெல்லாம் போறீங்களா? அது பக்கத்துலேயே நீ செம்மண் பூமி பார்த்துருக்கீங்களா? இல்லை, அதான் தேரிக்காடு. அங்கேயும் அங்கே வந்து நீங்கள் வந்து லாங் டிரைவில் போயிட்டே இருக்கலாம். அதுக்கு வந்து கன்னியாகுமரி ரூட் வரைக்கும். அப்படியா? ஆமாம். நீங்கள் குறும்பூர், அம்மன்புரம் இந்த ஊர்லாம் நீங்கள் நினச்சி வச்சுக்கிடுங்க. அதுக்கு பக்கம் அதுக்குள்ளே போய் 2 சைட்லையும் தேரிக்காடு, அந்த செம்மண் இருக்கும், நடுமுத்து ரோடு. நடுமுத்தில் போயிட்டே இருக்கும். ஓகே. அது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸலண்டான அனுபவம். எப்படின்னா இங்கே கூட நீங்கள் பாலைவனா இங்கே 6 சைடில் பார்க்க முடியாது. அது ஒரு பாலை. அந்த பாலை நிலத்தை வந்து அடல் சிவகுமார் மண்ணா இருக்கும். அதையும் நீங்க பதிவு பண்ணிடுங்க. கண்டிப்பா. சரி ஐயா, சந்தோஷம். அவங்க ஃபாலோ பண்றாங்க. உங்களுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க. நீங்க அவரு வந்து 25ல இருக்காரு, நீங்க வந்து 60 போயிட்டீங்க. ஆனா சாதிக்க வயசுல தடை கிடையாது. நான் குடிகார போயிட்டு நினைச்சேடா. எனக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கு இல்லையா? வரேன் தப்பியா. ஆல் தி பெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா தோரணமலை தாங்க. அதாவது அந்த 2 அண்ணாங்கிட்ட பேசணும்ல, அங்கேயே வந்து நான் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஆனால் அது ஸ்டார்ட் காணோம். அது தெரியாமல் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமாக நான் வந்து விடாமல் பேசின்னு வரேங்க. என்னோடய 2 வருஷம் ஆதங்கம் மனசில் இருந்து எல்லாத்தையுமே கூட்டி தீர்த்தங்க. அவ்வளோ ஃப்ளூயன்ஸாக அவ்வளோ இதாக பேசினேன், தயங்காமல் யோசிக்காமல் எல்லாத்தையும் அப்படியே ஓப்பன் டாக்காக பேசினேங்க. ஆனால் ஒரு விஷயம் கூட ரெக்கார்ட் ஆகலை. இவ்வளோ விஷயம் சும்மா வீடியோ எடுக்கிறதுக்கோசரமே எடுத்து வச்சுருப்பேன். அந்த வீடியோலாம் இருக்குது. இந்த மாதிரி எமோஷனாக பேசுனது இதாக. இப்போ நான் திரும்ப இந்த மாதிரி பேசணும்னு நினச்சா கூட என்னால் பேச முடியாதுங்க. ஏன்னா அது ஒரு எமோஷனில் பேசணும்னு நினச்சி பேசுனது இல்லை. பேசணும்னு நினச்சி பேசியிருந்தால் அதை திரும்ப நல்லா பேசிட முடியும். எமோஷனில் பேசுனது இப்போ அந்த வார்த்தையெல்லாம் நல்லா திரும்ப அப்படியே அதே ஃப்ளூன்ஸாக அதே ஃப்ளோவில் சொல்ல முடியுமா? முடியாதுங்க. அப்படியே மனசே ஒடிஞ்சிச்சு. 2 வருஷம் கழிச்சு இப்போ தான் அந்த மாதிரி எனக்குள்ளே ஒரு ஆதங்கம் வந்து அதை வெளிப்படுத்தினேன். இதுக்கப்புறம் எப்போ வெளிப்படுத்தணுன்னே தெரியலங்க. கடுப்பாக இருக்குது. நான் அங்கேயே சொன்னேன், தோரணமலையில் 11 கிலோமீட்டர் இருக்குது, இன்னும் இங்கேருந்து தோரணமலை தான் போகிறோம். அதுக்கு முன்னாடியே அவங்கள பற்றி பேச ஆரம்பித்தேன். அவங்கள பற்றி பேசிவிட்டு இங்கேருந்து நம்ம தோரணமலை தான் போகிறோம். அது இங்கே ஸோ திரும்ப எனக்கு அதை பற்றி சொல்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஒரு வாட்டி சொன்ன பிறகு திரும்ப இன்னொரு வாட்டி சொல்கிறதுக்கு நான் எப்போவுமே கேமரா இப்படி பார்ப்பேன் கண்ணாடியில். நான் ஒரு ஃப்ளோவில் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பார்த்து பேசினே வந்ததுனால சரி ரெக்கார்டு தான் ஆயின் இருக்குதுன்னு நினச்சிக்கினே பேசினு வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே பேசினு வந்துட்டேன். இங்கே வந்து பார்க்குறேன், கேமரா ஆஃப் பண்ணுறேன். அப்போ தான் கேமராவே ஆன் ஆகுது. அதுக்கப்புறம் கேமராவை ஆன் பண்ணி பார்க்குறேன், கனெக்ட் பண்ணி அந்த ஃபுட்டேஜே கிடையாதுங்க. மனசே உடஞ்சி செத்துட்டேன் நான். அப்படியே விடுங்க, எவ்வளோ விஷயத்த அப்படியே அவ்வளோதான் மனசே விட்டு போச்சு. இதுக்கப்புறம் வ்ளாக் பண்ணுற மைண்ட் செட்டே இருக்க முடியாதுங்க. அப்படியே ஒரு மாதிரியே டல் ஆகிடுச்சு, சொங்கி போன மாதிரி ஆகிட்டேன். எனக்கு அந்த வ்ளாக் இல்லைன்னு ஏன்னா அது நான் எல்லாமே எமோஷனில் பேசுனதுங்க. ஃபுல்லாக அவ்வளோ விஷயம் திக்காமல் திணறாமல் யோசிக்காமல் தயங்காமல் என்னெல்லாம் இவ்வளோ நாள் அடக்கி வச்சுருந்தனோ அது எல்லாத்தையுமே கூட்டி தீர்த்தங்க. நான் ஏன் இப்படி மோட்டோ வ்ளாக் பண்ணுறேன், எதனால் இப்படி பண்ணுறேன், என்ன காரணம், A to Z எல்லாமே கூட்டி தீர்த்தாங்க. அதில் அந்த கட் பண்ணி எடுக்கிறதுக்கான இடமே இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு ஃப்ளூரன்ஸாக ஒரு வார்த்தையும் தயங்காமல் நிற்காமல் நிறுத்தாமல் எல்லாத்தையும் போட்டு உடச்சிருப்பேன். இப்போ திரும்ப எல்லாத்தையும் 1 by 1 சொல்லணுன்னா அதே ஆர்டரில் அதே ஃப்ளோவில் அதே மாதிரி சொல்லணுன்னா முடியவே முடியாதுங்க. திரும்ப இதேமாரி எனக்குள்ளே ஒரு எமோஷன் ஆதங்கம் எதனா வந்து நான் அதை பற்றி பேச ஆரம்பித்தா தான் பேச முடியும். இப்போ இதுக்கப்புறம் பேச நினச்சேன்னா இதே வ்ளாகுக்கோசரம் பேசுகிற மாதிரி இருக்குங்க. சரி ஓகேங்க, இதுக்கப்புறம் நான் மலை ஏறப்பில் வ்ளாக் கண்டினியூ பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன். அப்படி இல்லைனா மலை ஏறிட்டு உங்களுக்கு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. மேலே கோயில் தான், கேமரா வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு தெரியல. மேலே வரைக்கும் எடுக்க விட்டால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த மலை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏறினு இருக்கிறோமே. இன்னும் கால் வச்சு மலை கூட ஏறலை. இப்போ தான் ஏற ஸ்டார்ட் பண்ணேன். அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக செங்குத்தாக போகுது. ஆனால் ஸ்டெப்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப கஷ்டமான மலைலாம் கிடையாதுங்க. மலை ஏறி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்காரத்தாங்க. அங்கேயும் கூட அந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்கங்க. டஸ்ட்பின்னும் வச்சுருக்காங்க. எதனா வாட்டர் பாட்டிலோ இல்லை எதனா ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு வந்து சாப்பிட்றீங்கன்னா அந்த டஸ்ட்பினில் போட்டு போயிடுங்க. இந்த வ்ளாக் கொஞ்சம் டல்லாக தான் போகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மிகப்பெரிய ஃபுட்டேஜே எடுக்கலை, அதான் விஷயம். இப்போ ஃபுல் மைண்டு நம்மளோட கவனம் எல்லாமே அந்த ஃபுட்டேஜ் மேலேயே போகுது. திரும்ப அந்தமாரி எடுக்க முடியுமா, திரும்ப அதுமாரி கிடைக்குமா,
இதுக்கப்புறம் நானாக பேசிலாம் எடுக்க மாட்டாங்க. அதுவாக என்னைக்கு வருதோ அன்றைக்கி பேசுவேன் அதை பற்றி. அது கண்டிப்பாக அந்த ஃபுட்டேஜ் மட்டும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் அப்படியே பட்டவன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் எந்த மாதிரி டைப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். என்னை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என் லைஃப்பில் என்ன தான் இதான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அவங்க சொல்லியிருப்பாங்க. ரியாலிட்டிக்குள்ளே வந்து சொல்லியிருப்பேன். உங்களுக்கு அது ஈஸியாக கன்வெர்ட் ஆகும். அந்த மாதிரி சொல்லியிருப்பேன் நான். அது நான் பேசலைங்க. எமோஷனில் பேசுனது. அது திரும்ப எமோஷனில் பேசுனது. அந்த எமோஷன் இருக்கிறப்ப மட்டும்தான் பேச முடியாது. இப்போ அதை விட பெரிய எமோஷன் என்னென்னா, ஐயோ அந்த ஃபுட்டேஜ் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அந்த எமோஷன் தான் இருக்குது. அதனால் இப்போ அதில் போய்ட்டு என்னால் பேச முடியாதுங்க அதேமாரிலாம். இதோட தாண்டி அந்த எமோஷன் பெருசாக வந்ததுன்னா அப்போ பேசுவேன் அதை பற்றி. அப்போ பேசுகிறப்ப பாருங்கள். அதுக்கு நீங்கள் ரெகுலராக கூட சேர்ந்து ப்ளாகை பார்க்கணும். நான் நிதானமாக இல்லைங்க, என் கால் தரையிட படலை. அது நான் பேசுகிறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த சம்பவத்துலேருந்து இன்னும் நான் மீண்டு வரலைங்க. அந்த ஃபுட்டேஜ் எடுக்காததுலேருந்து இன்னும் நான் மீண்டு வரல. பாருங்கள், இப்போ நான் ஏறுறப்போ கூட அப்படியே நட்டினே தான் ஏறுறேனே. ப்ளாக் பண்ணவே மனசு வர மாட்டேங்குது அந்த ஒரு ஃபுட்டேஜ் எடுக்காததுனால. அதில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னா, நான் எதுக்காக மோட்டோ விளாகிங் சூஸ் பண்ணேன், ஏன் மோட்டோ விளாகிங் நான் இப்படி பண்ணுறேன், மோட்டோ விளாகிங்னா என்ன, ட்ராவல்னால் எப்படி, அதை பற்றி ஃபுல்லாக கிளியர் கட்டாக சொல்லியிருப்பேன். நான் ஏன் இவ்வளோ லாங் டியூரேஷன் வீடியோ ஏன் போடுறேன், அது எதனால் வருது, இது நான் தானா இல்லை நானாக போடுறதா, இதெல்லாம் எதனா ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. எந்த பக்கம் இருட்டாகுது, எந்த பக்கம் வெளிச்சமாக இருக்குதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஒரு 1/4 மணி நேரம் பேசியிருப்பேன். அந்த 1/4 மணி நேரத்தை உத்து கவனிச்சிருந்தீங்கன்னா அவ்வளோ விஷயம் உங்களுக்கு மைண்டில் ஏறிடும். அதை பற்றி பேசியிருப்பேன், ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேசியிருப்பேன், லைஃப்பை பற்றி பேசியிருப்பேன், மோட்டோ விளாகிங் பற்றி பேசியிருப்பேன், ட்ராவலை பற்றி பேசியிருப்பேன், எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசியிருப்பேன். சரி, ஓகே விடுங்க, இதுவும் கடந்து போகும். இப்போ அதையே நினச்சி மற்ற விலாகை விட விரும்பலை. இப்போ போன வீடியோ எடுத்திருப்பேன், அதில் கூட பாருங்கள் இதெல்லாம் இல்லாதனால சரி ஓகேங்க இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி கை எடுத்துன்னு போயிருப்பேன். என் பண்ணியிருக்கலாம் சொல்லியிருக்க மாட்டேன், ஆனால் கையை மட்டும் பார்க்க தோசில் அப்படி எடுத்துன்னு போயிருப்பேன். இதுக்கப்புறம் நான் மேலே போயிட்டு நான் ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. ஏன்னா மூச்சு வாங்கிக்கிட்டே உங்கள்கிட்ட தெளிவாக பேச முடியல. ஃப்ரெண்ட்ஸ், முக்கால்வாசி மலை ஏறி வந்துட்டோம். இதோ இந்த சைடில் ஒரு பாதை போகுது, இந்த சைடில் ஒரு பாதை போகுதுங்க. இது மேலே போனால் கோயிலுக்கு போகலாம், இது மேலே போனீங்கன்னா அங்கே லட்சுமி தீர்த்தம்னு சொல்லிட்டு இருக்கோம். மேலே ஏறி வந்து அதோட லாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கிணறு மாதிரி வெட்டி வச்சுருக்காங்க. இதுதான் தண்ணி அரைச்சி நம்மளே இது பண்ண முடியுதுங்க. இப்போ கேமரா போட்டு அதை குப்பியான் தண்ணி எவ்வளோ ப்யூராக இருக்குது பாருங்களா. அப்பா சரியான கூலிங்காக இருக்குதுங்க. எவ்வளோ ப்யூராக இருக்குது பாருங்கள், கிறிஸ்டல் கிளியராக இருக்குதுங்க. இந்த பாசை பிடிச்சி போய் அப்படிலாம் இல்லை, நல்லா இருக்குது. அப்படியே இந்த வியூ மட்டும் பாருங்கள். மழை வந்து தெளிவாக இருக்குது, அப்படியே அங்கேயும் இருட்டாக இருக்குது. கருமேகம் வந்து பாதி மலையை மறைச்சிருக்குதுங்க. சுற்றி மழை தான் பற்றி சேர்ந்து செம்மல. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப தான் ஒரு புதுவிதமான ஒரு இனம் புரியாத ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஆனந்தம் அந்த மாதிரி இருக்குதுங்க. ஒரு அந்த இதுலேருந்து இதுக்கு மாறிட்டேன். கொஞ்சம் நேரம் தான் அப்படி இருக்கும், அப்புறம் போக அதை டேக்கிள் பண்ணி இன்னும் போயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு தெரியுதா, பார்க்கறதுக்கு பழுப்பு மாதிரி தானே இருக்குது, ஆனால் பழுப்பு தான். ஆக்சுவலாக அது எதுக்கு சேர்ந்து வச்சுருக்காங்கன்னா உள்ளே தொடப்பம் வச்சுருக்காங்க. இந்த பாருங்க தொடப்பம் வச்சுருக்காங்க, ஏன்னா மழையிலையும் வெயிலையும் பட்டு மக்கி போயிடக்கூடாது. அதேமாதிரி இங்கே ஒரு ஊக்கு ரெடி பண்ணி மரத்தை மாட்டி வச்சுட்டாங்கங்க. மிஸ் ஆகுதில்ல, அப்படியே அங்கேயும் இந்தமாரி வச்சுருக்காங்க. கூடிய இடத்துல சுத்தணும் அவசியம் இல்லை. இந்த படிக்கட்டு இதுலேருந்து இது வரைக்கும் வந்து இதை பெருக்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த மலையை செம்ம நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்கங்க. இப்போ தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பொழுது, சுண்ணாம்பு அடிச்சிருக்காங்க பொழுது தெளிவாக இருக்குது. படிக்கட்டு எல்லாமே ஒரே லெவலில் இருக்குது. இந்த கல் பாதை மாதிரிலாம் அதில் படிக்கட்டு போட்டு வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோடு வரலாம், ஃப்ரெண்ட்ஸோடு வரலாம், தனியாகவும் வரலாம், எப்படி வேணால் வரலாம். ஆக்சுவலாக இது வந்து முருகன் கோயிலுங்க. இது ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட சொன்னாலும் தெரியல, முருகன் கோயில். பார்த்தீங்கன்னா இந்த மலை வந்து பாருங்கள், சுற்றி இருக்கிற வியூவும் நல்லாயிருக்கும். அவ்வளோ கூட்டம்லாம் இல்லை நான் ஏறுறப்ப. இங்கே எந்த டைமில் அதிகமாக கூட்டம் வரும் இந்த மலைக்கு? கடைசி வெள்ளியில் கூட்டம் வருமா? பௌர்ணமி, கடைசி வெள்ளி, அது எல்லாமே காலை டைம். இப்போ மதியம் வந்ததுனால கூட்டம் இல்லை. ஓகேண்ணா, கேட்டிங்களாங்க. பௌர்ணமி, கடைசி வெள்ளி இதில் தான் கூட்டம் வருமா? அதுவும் காலையில் வரணும். நான் வந்து உச்சி வெயிலில் ஏறின்னு இருக்கேன், அதனால தான் கூட்டம் கம்மியாக இருக்குது. நமக்கு அந்த கால நேரம்லாம் கிடையாதுங்க. நல்லா இருக்குதுங்க, நீங்கள் வந்து பார்க்கலாம். என்னோடய சஜஷனில் நான் சொல்கிறேன், நல்லா இருக்குது, நறுக்குன்னு இருக்குது. அப்போ கீழே இருந்து மேலே போகிற வரைக்குமே, படிக்கட்டு போகிற வரைக்கும் எந்த மரத்தையும் வெட்டாமல் இருந்து இல்லை, பழைய படி இருக்குது. அது படி வந்துன்னா விட்டுட்டாங்க. அப்படி பழைய படி எப்படின்னா எந்த அளவுக்கு பெருசாக இருந்ததா?
இல்ல அது சின்னதா இருக்கு. சின்னது. இது கொரோனாவுல நிறைய வேலை பார்த்து எல்லாம் ஹெல்ப் ஓ, பண்ணி கொரோனா டைமில் வேலை பார்த்து இது மாதிரி ஆகிட்டாங்களா? ஓகே ஓகே ஓகே. நான் இது வரைக்கும் அங்கே ஒரு மரத்தை பார்த்தேன், அதுக்கப்புறம் இங்கே ஒரு மரத்தை பார்த்தேன்னா அதான் கேட்டேன். கோயிலுக்கோசரம் எந்த ஒரு இயற்கையும் அழிக்காமல் போட்டுருக்காங்க அவங்க. இயற்கை மீன்ஸ் இந்த இயற்கையாக வளர்ந்த இந்த மரம் செடிகளை தள்ளியிருப்பாங்க, ஆனால் அந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க. நல்ல விஷயங்க. அங்கங்கேயும் இடையில இருக்கிற மரத்தை அப்படியே அந்த இடத்த விட்டுட்டு சுற்றி படிக்கட்டு போட்டு வச்சுருக்காங்க. நல்லா ஸ்பேஸாக போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு மரத்தை பார்த்தேன், நல்லா நேரலாக இருந்தது. எந்த ஒரு மரத்தையும் அவங்க வெட்டலையாங்க. கேட்குறப்பே வினோதமாக அதிசயமாகுது. இதே மாதிரிலாம் நான் எங்கே தாங்க பார்க்குறேனே, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோயிலும் போய் பார்க்கணும். ட்ராவல்னால் பைக் ரைடு மட்டுமே ட்ராவல் கிடையாதுங்க. ட்ரெக்கிங் பண்ணணும், நிறைய கோயில் ஏறி பார்க்கணும், ட்ரெயினில் போகலாம், அதுவும் ஒரு அனுபவம் தான். பஸ்ஸில் போகலாம், அதுவுமே ஒரு அனுபவம் தான். எல்லாத்தையும் சுற்றி பார்க்கறது தான் ட்ராவல்னால் அந்த பைக்கிலே ஹைவேல முறிக்கின்னு போவாங்க பார்த்தியா, அது கிடையாது ட்ராவல். ட்ரெக்கிங் பண்ணணும், இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் ஏறி பார்க்கணும், மலை மேலே இருக்கிற கோயிலை ஏறி பார்க்கணும், ஃபால்ஸ் ஏறி பார்க்கலாம். எல்லா விதத்தையும் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனுபவம் கிடைக்கும். வந்து பாருங்கள். எனக்கு இந்த கோயில் வந்ததில் அந்த டிப்ரெஷனே போயிடுச்சு. அந்தளவுக்கு புதுசாக நிறைய விஷயத்த பார்க்குறேன். எனக்கு அது புது விஷயங்க. உங்களுக்கு எப்படி தெரியல, எனக்கு புது விஷயமா இருக்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் எங்கேயும் யாருக்கிட்டையும் பார்த்ததில்ல. இதோ பாருங்க, இங்கே கூட அந்த மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. யாருன்னா மோட்டோ விளாகிங் பண்ணுறீங்கன்னா மோட்டோ விளாக் கான்செப்டை மாற்றுன்னு சொல்ல, அது ஒரு ட்ராவல் தானே வருது. இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி காட்டுங்க. இதுவுமே ஒரு ட்ராவல் தான். சும்மா பைக்லேருந்து இந்த ஊரில் அந்த ஊர் வரைக்கும் போயிட்டு அவ்வளோதாங்க, இந்த ஊரில் இந்த ஊருக்கு வந்துட்டாங்க, இந்த ஊர் 2 ஊரையும் கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ட்ராவல் கிடையாது. அந்த ஊரில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்கணும், அதுதான் ட்ராவல். அது ஃபால்ஸாக இருக்கலாம், ட்ரெக்கிங்காக இருக்கலாம், கோயிலாக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். மேலே வந்துட்டாங்க, இதாங்க டாப்பு. இங்கே வந்து ஒர்க் நடக்குது, எல்லாம் வேலை பார்த்து செய்கிறாங்க. கீழே ஒரு சொன்ன பார்த்தோம்ல, அந்த மாதிரி இங்கே தீர்த்தம் முழுக்குது. கீழே இருந்தால் அதே மாதிரி தாங்க இருக்குது. என்ன ராஜன், என்கிட்ட ஒன்றுமே இல்லைடா. இந்த ட்ரிப்பில் தானே உங்களையும் அதிகமாக பார்க்க முடியல, ரங்கன்ஸையும் அதிகமாக பார்க்க முடியல. ஏன்னா இது எல்லாமே நாட்டுக்குள்ளே சுற்றுறேன்னா, காட்டுக்குள்ளே சுற்றி தான் பார்த்துருப்பேன். ஒன்று நாட்டுக்குள்ளே நிறைய பார்க்க முடியுது. நான் பட் எங்கடா பேசினே இருக்கிற மாதிரிக்காமல் போகிறதே இதே ஒருத்தாங்க. அறுப்பு போடாதடா நீ, நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஐயோ, இந்த வியூ மட்டும் பாருங்களா. எப்பா என்னடா இது இப்படி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், சாமி கும்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இங்கேருந்து மூவ் ஆன் பண்ணுறாங்க. இப்போ அடுத்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, ராமாவதி டேமா இல்லை ராமாநதி டேமான்னு தெரில, அது என்னன்னு தெரியல. நான் மேப்பில் பார்த்து சொல்கிறேங்க. இந்த ஒரு கல் தூக்கி வைக்கிறப்பே இத்தனை பேர் சேர்ந்து தூக்கி வைக்கிறீங்களே, இது மேலே எப்படி தூக்கி வந்தீங்க? ஒரே ஆளா? பார்க்கலாமா? இது 160 கிலோ. இந்த கல் 160 கிலோவா? இது எத்தனை பேர் தூக்கின்னு வருவீங்க? 4 பேர் தூக்கிட்டு வருவாங்க. அழைச்சி கொண்டு வருவாங்க. ஓ, ஸ்ட்ரெச்சர் வச்சு 4 பேர் தூக்கின்னு வருவீங்க. நின்று பேக்கில் 2 பேக் ஃப்ரண்ட்ல 2. ஓப்பா, சின்ன கல்லாம் தள்ளி தூக்கிட்டு வந்துருவாங்க. ஆனால் சிமெண்ட்டு கல் தண்ணி எல்லாமே தூக்கின்னு. அதான் இப்போ தண்ணி கூட பழுப்பு இல்லையா நாங்கள்? ஓ, அந்த சொன்னையிலேருந்து. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு எந்த ஊர்? நான் சென்னையிலேருந்து வரேண்ணா. வந்திருக்கீங்களா? இல்லை, இப்போ தான் இந்த கோயிலுக்கு வரேன். இதுவுமே எல்லாத்துக்கும் கோயில் கட்டி வச்சுருப்பாங்க, ஆனால் அதை எப்படி கட்டுறாங்க, எப்படி தூக்கி வராங்கன்னு ஒரு கேள்வியாகவே இருந்தது. இப்போ தான் பார்க்குறப்ப தெரியுது. சரிண்ணா, ஓகேண்ணா, பாய்ண்ணா. பாய். சென்னையில் எந்த இடம்? சென்னையில் பாரிஸ்ண்ணா. பாரிஸா? ஆமாண்ணா. நீங்களும் சென்னையா? சென்னையில் இருக்கணும். ஆனால் இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர் எல்லாம் சென்னையிலேருந்து வந்தவங்க தான் இருக்கிறீங்க. சென்னைன்னு சொன்னோடனே எந்த ஏரியான்னு கேட்டுறீங்க, அப்படியே தெரிஞ்சது நீங்களும் அங்கே தான் இருந்துக்கிறீங்க. சரிண்ணா, பாய்ண்ணா. இப்போ ஒரு கல் ஒன்று 160 கிலோங்க. அது 4 பேர் சேர்ந்து ஸ்ட்ரெச்சரில் வச்சு தூக்கின்னு வராங்களாம். அதோ பாருங்க, இந்த சைடில் வந்து கடல் எல்லாம் நடக்குது. அப்புறம் நான் மேலே ஏறி வரப்போ ஒரு விஷயத்த மறந்துட்டேங்க. கீழே வந்து ஒரு இடத்துல லிங்கம் இருக்குதான். அந்த லிங்கத்தை பார்க்காம வந்துட்டேன். அது எனக்கு தெரியாது. நான் படிக்கட்டு போகிற பாதிலே வந்துட்டேன்னா, அதாவது எல்லா கோயிலையும் ஒரு சிறப்பு அம்சம் இருக்கும். அதேமாதிரி இங்கேயுமே ஒரு சில இதெல்லாம் இருக்குது. அது வந்து இங்கே விசாரிங்க. நீங்கள் வந்தீங்களா, பாதை போதா, அந்த பாதை மேலே போயிட்டு அந்த பாதை மேலே வந்துடாதீங்க. அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏதோ வந்தோம் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அங்கே போனீங்கன்னா 4 பேர்கிட்ட பேசுங்க. எல்லாம் தங்கமாக பேசுவாங்க, ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக அவ்வளோ கேஷுவலாக பேசுவாங்க. சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவாங்களே. இந்த எந்த வார்த்தை பேசினாலும் சிரிச்சுக்கினே தான் பேசுவாங்க. அவங்க சிரிப்பு பார்த்தா நமக்கே சிரிக்கணும்னு தோணுங்க. இந்தமாரி வந்து 4 பேர்த்துக்கிட்ட பேசுங்க, விசாரிங்க. அப்போனா தான் நிறைய இடம் தெரியும், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. வெறும் யூடியூப்பு அந்த ஃபோனை பார்த்து மட்டுமே வந்து போயிடாதீங்க. நீங்கள் வந்து தனியாக அங்கே விசாரித்தா தான் இங்கே இருக்கிற மக்களுக்கு நிறையா தெரிய வாய்ப்பு இருக்குது. அவங்களோட, ஏன்னா இவங்க லோக்கல் ஆளுங்க, இங்கே இருக்கிறாங்க, இவங்களுக்கு தெரியும். இதில் இருந்து A to Z எல்லாமே தெரியும். யூடியூப் இருக்கிறவங்க அவங்க 4 பேர் சொல்கிறத வச்சு அவங்க போடுறாங்க, புரியுதா? இப்போ நானுமே 4 பேர் சொல்கிறத வச்சு தான் போடுறேன். இப்போ நான் பார்க்காத ஒரு சில டைம் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த டைமில் பார்ப்பீங்க.
நான் வர்ற டைமில் நான் பார்க்காத ஒரு சில விஷயம் நீங்கள் வர டைமில் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நான் வரப்போ இந்த கட்டட வேலை இப்போ தான் நடந்துன்னு இருக்குது, நீங்கள் வரப்போ அந்த கட்டட வேலை முடிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? அந்தமாரி நிறைய விஷயம் நடக்கும், அதை வந்து பாருங்கள். இந்த லிங்கம் தான் சொன்னாங்களா? லிங்கம் இருக்குது குட்டியா சின்னதா, இதுதான் தெரியாமல் பார்க்காம போயிட்டேன் நான். 2 நந்தி இருக்குது, ஒன்று பிளாக் கலரு, இன்னொன்று வந்து ஒயிட் கலரில். சிவலிங்கம் ஒன்று இருக்குதுங்க எதிர்க்க, அது விளக்கேற்றத்துன்னு நினைக்கிறேன். காற்றுல அமைக்கூடாதுக்கோசரம் அப்படி சுற்றி செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க. இங்கே பக்கத்துலேயே எல்லாம் சுனையாக இருக்குது. ஜென்ரேட்டர் ஓடுதுங்க, அதனால கொஞ்சம் சவுண்டு, என் சவுண்டு கேட்குதாலேன்னு தெரியல, ஜென்ரேட்டர் சவுண்டு தான் உங்களுக்கு அதிகமாக கேட்குன்னு நினைக்கிறேன். என்னண்ணா இது குறுகுறு பார்த்துனீங்களே, கேட்டால் சொல்ல போகிறேன். சரி, இந்த மாதிரி தாங்க சில பேர் வந்து நம்ம பண்ணுறத பார்த்துனே இருப்பாங்க, நம்ம பேசுகிறத பார்த்துனே இருப்பாங்க. அவங்களுக்கு நம்மளோட பேசணும் கேட்கணும்னு தோணும், ஆனால் கொஞ்சம் தயக்கப்படுவாங்க. அப்போ நம்மளே வாலண்டியராக பேசினா அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க நம்ம பேசினா பேசுவாங்களா, என்னென்ன பேசுறது அப்படின்னு சில விஷயங்களை யோசிப்பாங்க. இப்போ நம்மளே தயக்கப்படலையா ஒரு சில நேரத்தில். இப்போ கேமரா வச்சுனுக்கிறப்ப எனக்கு ஃபஸ்ட்டுலாம் ஸ்டார்டிங்கில் சுற்றி ஆளுங்க இருந்தாங்கன்னா கேமரா வச்சுனுக்கிறப்ப பேசவே தோணாது, பேசவே முடியாது, கூச்சப்படுவேன், சங்கட்டப்படுவேன், எப்போ அவங்க முன்னாடி பேசுறது அப்படிலாம் நினைப்பேன். அதேமாதிரி தான் அவங்களுக்கும் இருக்கும். அதனால் நம்மளே ஃபஸ்ட்டு போய்ட்டு அப்ரோச் பண்ணால் அவங்க நல்ல விதமாக தான் அப்ரோச் பண்ணுவாங்களே. அவங்க பார்க்குற விதத்தில் வச்சு பார்த்துக்கலாம் நம்மளை எந்த மாதிரி பார்க்குறாங்க, நம்மளோட பேச நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணுங்கள். நிறைய பேர்கிட்ட ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ட்ராவல் மட்டும் பண்ணாதீங்க, அங்கே இருக்கிற பீப்புள் கூட கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணணும். பீப்புள்னால் மக்கள் மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிற அனிமலுமே சரி தான். நான் கூட போனால் பார்த்தீங்களா, குரங்கு என்கிட்ட பேசுது, ஆனால் குரங்குகிட்ட நான் பேசுவேன். நாய் என்கிட்ட பேசுது, ஆனால் நாய்கிட்ட நான் பேசுவேன். எப்படி மனுஷங்கிட்ட பேசணும் அதேமாதிரி தான். அதுக்கு ரங்கன்னு ஒரு பேர் வச்சுப்பேன், இதுக்கு ராஜன் ஒரு பேர் வச்சுருப்பேன். ஏன்னா அந்த 2 பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாடுனா கௌசிக்குன்னு வச்சுப்பேன். இன்னும் சில அனிமலுக்கெல்லாம் பேர் வைக்கணும். ஏன்னா இதுதான் என் லைஃப்பில் ரொட்டீனாக நான் பார்த்துனே இருக்கேன். ரங்கன் பார்க்குறேன், ராஜன் பார்க்குறேன், அப்புறம் கௌசிக் பார்க்குறேன். இவங்கள தான் அதிகமாக பார்க்குறதுனால இவங்களுக்கு ஒரு பேர் வச்சு, அதாவது ரங்கன் ராஜன்னா எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ராஜன் ஏன் பேர் வந்ததுன்னு சொல்லிட்டு அதை நான் விளக்கப்படுத்தணும் அவசியம் இல்லை. இப்போ இவ்வளோ பேசுறதுக்கு காரணமே, இதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ பேசலை, இப்போ இவ்வளோ பேசுறதுக்கு காரணமே நான் ட்ராவல் பண்ணுறேன். எனக்கு அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியுதுனால உங்கள்கிட்ட தயங்காமல் தட்டு தடுமாறாமல் பேசுகிறேன். இதுவே தடுமாறி சொல்கிறேன் பாருங்கள். இதோ பாருங்க, இங்கே ஒரு மரத்தை விட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுவே முன்னாடி ஒரு மரத்தை விட்டு வச்சுருப்பாங்க. கரெக்டாக சென்டரில் இருக்குது இந்த மரம். அது வெட்டவே இல்லை, அதை வெட்டிட்டு தூக்கி போனால் இது ஒரு நல்ல விஷயங்க. நிழலாகவும் இருக்கும், இயற்கையை அழிக்காத மாதிரியும் இருக்குங்க. நிறைய நல்ல விஷயங்கள் இது இருக்குது இந்த மாதிரி வெட்டாமல் இருக்கிறதுல. சரி, ஓகேங்க. அடுத்து எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, ராமாநதி டேம் தாங்க போகிறோமே. இங்கேருந்து ராமாநதி டேம் எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 4.1 கிலோமீட்டர் காமிச்சிது. பக்கம் தான். இங்கே எல்லாமே தென்காசி வந்தீங்கன்னா அந்த டேமு ஃபால்ஸு எல்லாமே பக்கம் தாங்க. இந்த மலை வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வரும்னு நினைக்கிறேன். இந்த எல்லை, அதாவது என்ன மலை இது, தோரணமலை வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வரும்னு நினைக்கிறேன். ராமாவதி டேமும் தென்காசியில் வருமா திருநெல்வேலியில் வருமானு தெரிலங்க. ஏன்னா திருநெல்வேலியிலேருந்து இப்போ ரிச்சு தானே தென்காசி, அதுலேருந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. வந்தீங்கன்னா இங்கே தென்காசி பக்கம் இருக்கிற எல்லா டேமையும் சுற்றி பார்த்துருங்க. ஏன்னா அது எல்லாமே மலை அடியில் தான் இருக்குமா, மோஸ்ட்லி தண்ணி இருக்கலாம். தண்ணி இல்லாட்டாலும் வியூ நல்லா இருக்குங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆடு செத்துருப்பேன், சகமாரம் என்கிட்ட ஜிகிள் பண்ணுறான் ஆள், இப்படின்னு தலையாட்டி. போய் பார்க்கலாம்ல சார், டேம் போய் பார்க்கணும். டேமு போய் பார்க்கலான்னு இருக்கிறேன் சார். அலோடு கிடையாது, தண்ணி ஓர வருதா சார்? சரி, போய் அது தண்ணி எவ்வளோ தரம் வருதுன்னாச்சும் பார்த்துட்டு வந்துடுறேன் சார். எங்கேருந்து வரீங்க? சென்னையிலேருந்து வரேன் சார். சென்னையிலேருந்து வரேன் சார். அது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சார். ஓகே, போய்ட்டு தேங்க்ஸ். எப்படியோ பர்மிஷன் கொடுத்துட்டாருங்க. போயிட்டு தண்ணி எந்த அளவுக்கு தான் வருதுன்னு பார்ப்போமே. டேம் லாக் பண்ணுற அளவுக்கு தண்ணி வருதுன்னா அப்போ எந்த அளவுக்கு வருதுன்னு பார்ப்போம். இது மேலே போகலாமா? எப்படி மேலே போன விட மாட்டாங்க. வாங்க பார்ப்போம் எந்த அளவுக்கு தூரம் விட்டுருக்காங்க. நான் தானே பார்த்தேன், இது எப்படி விடுவாங்க. இதுலேயும் லாக் பண்ணி தாங்க வச்சுக்கிறாங்களே. இந்த பாருங்க, இங்கே லாக் பண்ணிட்டாங்க. கல்லணையும் இந்த முக்கமும் டேமில் தாங்க நான் பார்த்தேனே. அதுமாரி இங்கே தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிறதே இல்லைங்க. அதாவது கீழே மதில் சேவர் மாதிரி கீழே வச்சுருக்காங்க, அதில் தான் தண்ணி லீக் ஆகுது. தண்ணியை வெளியே போகிறது வச்சுருக்காங்களே. இந்த மேலே விளிம்பி வரையும் பார்த்தீங்களா, இந்த குண்டூர் டேம்லாம் வரும்ல, அந்த மாதிரிலாம் இங்கே இல்லைங்க. ஒருவேளை அந்த சைடில் இருக்குதோ. இது டேம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஆனால் நல்லாயிருக்கு. தண்ணி கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. இப்போ அந்த வழி மேலே தான் ஏரின்னு இருக்கும். இது மேலேயும் ஏரி என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் இவ்வளோ தூரம் வந்துட்டு இதை பார்க்காம போனால் மோஸ்ட்லி இந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற டேம்லாம் நல்லாயிருக்குங்க. இந்த கேட்டு ஓப்பனில் தான் இருக்குது.
ஆனால் ஆளுங்க இருக்காங்கன்னு தெரில. இது எவ்வளோ தூரம் போவோம், வாங்க போய் பார்ப்போம். இந்த டேமுக்குள்ளே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேம் மேலே ஏறிட்டோம். பைக் இது டேம் மேலே தான் போகுது. சூப்பர், ஓப்பனில் இருக்குது. அந்த பக்கம் தான் கேட்டு லாக் பண்ணி வச்சுருந்தாங்க, இந்த பக்கம் நறுக்குன்னு இருக்குதுங்க. ஐயோ, இந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்து போடணும். என்னமா இருக்குது பாருங்கள் வியூ. அப்படியே பெரிய மலை மட்டும் தான் தெரியுது. ஓப்பன் பேஸாக அப்படியே அந்த மலை தெரியுதா, நல்லா இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. சுற்றி பாருங்களா, அப்படியே இயற்கைத்தாயின் மடியில் பிறந்து இப்படி வாழ இதயம் தோர்ந்து. ஃபஸ்ட்டு நம்ம அந்த பக்கம் போகாமல் இந்த பக்கமே வந்தால் நல்லா இருந்திருக்குமே. இந்த கல்லணை டேமு அதெல்லாம் இந்த அளவுக்குலாம் வியூ பார்க்க முடியாதுங்க. முக்கும் கல்லணை டேம் அதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு வியூ பார்க்க முடியாது. மலை உச்சிலேருந்து ஒரு ஃபால்ஸ், பெரிய ஃபால்ஸு, நல்லா தெளிவாக தெரியுதுங்க. அந்த இடத்துல ஃபுல்லாக கருமேகம், அதுக்கப்புறம் ஒயிட் கலர் மேகம், அப்படியே சூரிய வெளிச்சம். அந்த வியூ சீனரியே வேறு மாதிரி இருக்குது. இதை என்னால் வாயால் இப்படி தான் சொல்ல முடியுது. ஆனால் நீங்கள் நேரில் வந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். நீங்கள் வரப்போ இந்த மாதிரிலாம் இருக்குமான்னு சொல்ல முடியாதுங்க. செம்மையாக இருக்குது. லாஸ்ட் எண்டு வர போகிறோம், அதனால் இந்த வீடியோவும் லாஸ்ட்டாக முடிச்சுக்கிறேங்க. சரி, ஓகேங்க, இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுகிறது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டு, ஒரு விதமான எக்ஸ்ப்ளோரிங் இதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கிங்க. சரி, ஓகேங்க, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.